இது கொஞ்சம் ரொம்ப டெப்தா பாக்குறோம். சரிங்க. ஏன்னா ஒன்ஸ் இந்த கிளாஸ் முடிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சில ஆண்டுகள் பல ஆண்டுகளுக்கு வந்துட்டு இந்த கிளாஸ் அப்படியே வந்து கண்டினியூ, ஐ மீன் இந்த நோட்ஸ் அப்படியே இருக்கணும், அதுக்காக போட்டுட்டு இருக்கோம். சோ 1891 வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த திராவிட மகாஜன சபா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் நீலகிரிஸ். சரிங்களா. இந்த திராவிட மகாஜன சபா ஸ்கூல் புக் டேட்டா. சரிங்களா. இது 1891. சரியா. அடுத்து வந்து பார்க்கலாம், இவங்களோட நியூஸ் பேப்பர் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நியூஸ் பேப்பர் சொல்லிட்டேன். இன்னொரு அது மேகசின் நியூஸ் பேப்பர் ஒன்று விட்டுட்டு இருந்தாரு. நான் யாருக்கா தெரியுமா? ஒரு பைசா தமிழன். தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு பைசா தமிழன். சரியா. சோ இந்த பாயிண்ட் வந்துட்டு நீங்க பார்த்து கொள்ளலாம். சரிங்களா. ஒரு பைசா தமிழன். இங்க் டு ஷேப், இங்க் டு டேபிள் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. ஃபைன். பர்ஃபெக்ட். ஏன்னா அழிய மாட்டேங்குது. சரிங்க. யா ஓகேங்க. ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஒரு பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றாரு 1907. 1907. சோ இது வந்து பார்க்கலாம். சரிங்களா. இதுதான் வந்து லேட்டர் தமிழன் அப்படின்ற பேரா வந்து மாற்றப்பட்டது. சரிங்களா. தமிழ் அப்படியே எழுதிக்கோங்க, ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏன் இங்கிலீஷ்ல எழுதி போடுறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்துட்டு தெலுங்கு, கன்னடா, ஐ மீன் தமிழ் லாங்குவேஜ் தெரியாத மக்கள் கூட டிஎன்பிசி எல்லாம் எழுதுவாங்க. அல்லது வந்து பாத்தீங்கன்னா இதை லேர்ன் பண்றதுக்கு வந்துட்டு அதர் பீப்புள்ஸும் வந்து பார்ப்பாங்க இந்த கிளாஸஸ்க்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதையும் நான் அதுல எழுதி வைக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் நம்ம இதுல தெலுங்கு பேசுறவங்க எல்லாம் வந்து தமிழ் சுத்தமா தெரியாதவங்க கூட இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட். சோ அவங்களுக்காக சேர்த்து வச்சு நான் இங்கிலீஷ்ல எழுதிட்டு இருக்கேன். தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், பட் தமிழ் எழுதுறது படிக்கிறது வராது. சோ ஒரு பைசா தமிழன் லேட்டர் வந்து தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு மாற ஆரம்பிச்சது. இது ஒரு வீக்லி நியூஸ் பேப்பர். வீக்லி நியூஸ் பேப்பர். சோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1900 இது. சரிங்களா. ஓகேங்க. ஒரு பாயிண்ட் வந்து சொல்லணும் இந்த இடத்துல, இது அவங்களோட நியூஸ் பேப்பர் இருக்கட்டும். சரிங்களா. சோ ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும். இந்த ஒரு பைசா தமிழன் இந்த பத்திரிகையில வந்துட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லி போட்டிருப்பாங்கன்னா ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்டை வச்சு பேக்ரவுண்ட்ல இருந்து நான் அப்படியே வரேன். என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னது, நம்ம தீபாவளி கொண்டாடுறோம். எத்தனை பேர் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறது கிடையாது? யாராவது தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்காம இருக்கீங்களா? யாராவது தீபாவளிக்கு நான் பட்டாசு எல்லாம் வெடிக்க மாட்டேன் அப்படின்றவங்க? ரோஷினி இருக்கீங்க, மோகனா குட், ரோஷினி குட். பாரு எல்லாருமே. சரி ஓகே, எல்லாருமே வந்து பட்டாசு வெடிக்க மாட்டேன்றீங்க. ஃபைன். சரி ஓகே, நான் வந்து பட்டாசு வெடிக்கலாம்னு சொல்லிட்டு போவேனா, பட் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்களாவே இருப்பாங்களா, சரி இவங்களோட எல்லாம் என் பட்டாசு வெடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வந்துருவேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில ஆண்டுகளாவே பட்டாசு வெடிக்கிறது கிடையாது. சோ பட்டாசு வெடிங்க, வெடிக்காம போங்க, அது உங்களுடைய விருப்பம். அப்புறம் நான் ஏதாவது சொல்லுவேன், காக்கா குருவி அதுக்கெல்லாம் பாவம் அப்படி ஏதாவது சொல்லுவேன். அதுக்கப்புறமா வந்து ஏதாவது சண்டைக்கு வருவீங்க, எனக்கு எதுக்கு எல்லாம். சரிங்களா. சரி ஓகேங்க. சோ இது உங்களுடைய விருப்பம், நீங்க பட்டாசு வெடிங்க, என்ன வேணா பண்ணுங்க. சரி ஃபைன். நம்ம இங்க வருவோம். சோ இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இது வந்து இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. இல்லைங்க, நான் பட்டாசு வெடிக்கிறது கிடையாது, காக்கா குருவிக்கெல்லாம் கிடையாது. சரி எதுக்கு அதுக்காக செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பண்றது கிடையாது. ஓகேவா. சரி ஓகே, அதுதான் ரீசன். மத்தபடி வந்து கூப்பிடுவாங்க பட்டாசு வெடிக்க வாங்கலாம் அப்படின்னு, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. 7 வயசாகுது, நான் என் டாக்காக விட்டுட்டேன்றீங்க. நைஸ். சரிங்களா. 7 வயசாவது இன்னும் போய் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கேடா அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை பக்கமே போறது கிடையாது. ஒண்ணு வீடு விட்டா வெளியில ஒர்க்கு, அப்படின்னா வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருவோம். ஏரியால யாரு கண்ணிலையும் பட மாட்டோம். சரிங்க, நம்ம இங்க வருவோம். என்னன்னா இந்த தீபாவளி பட்டாசுன்றது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு உங்களை கேட்டா ஆளுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவீங்க. சரிங்களா. நீங்க என்ன ஸ்டோரி சொல்லுவீங்க? நரகாசுரனை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போட்டு தந்தது அப்படின்றதுக்காக சொல்லுவீங்க. சரிங்களா. இதே நார்த் இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பொம்மை மாதிரி ஒண்ணு செஞ்சு வச்சு அம்பு விட்டு அப்படியே கொள்ளுவாங்க. சரிங்களா. சோ அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அது மேல விழுந்து நிறைய பேரை போட்டு தள்ளி இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஊர்ல நடக்கும். சரியா. சரி ஓகே, ஜப்பான்காரன் ஏன் பட்டாசு, அவன் ஏன் தீபாவளி கொண்டாடுறான்? ஜப்பான்காரன் அவங்க ஏன் பட்டாசு வெடிக்கிறாங்க? சைனாக்காரன் ஏன் பட்டாசு வெடிக்கிறாங்க? தீபாவளிக்கு நாம பட்டாசு வெடிக்கிறோங்க, நரகாசுரனை போட்டு தொட்டோம், அதனால வந்து பாத்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கிறோம். சம்பந்தம் இல்லாம ஏங்க இந்த ஜப்பான்காரன் சைனாக்காரன் பட்டாசு வெடிக்கிறான்? கமெண்ட் போடுங்க. why they are
celebrating this festival? Why? சொல்லுங்க. சோ ஆளுக்கு ஒரு ரீசன் சொல்லுவோம். பட் நமக்கு கான்செப்ட் என்னன்னா பட்டாசு வெடிக்கணும், சரிங்களா? அதனால வந்து ஆளுக்கு நம்ம ஒரு ரீசன் சொல்லுவோம். லைட் வர்ஷிப். ஓகே, குட். சோ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அயோத்திதாச பண்டிதர் வந்துட்டு சொல்றார் ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா, இந்த எள்ளுல இருந்து எண்ணெய தூக்குனது, சரிங்களா? அந்த தீப ஒளி திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எள்ளுல இருந்து நம்ம எண்ணெயை கண்டுபிடிச்சோம். சோ அந்த நினைவு கூறும் விதமா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த பட்டாச வெடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருப்பாரு. புது ஸ்டேட்மெண்ட் இது, சரிங்களா? சரி, ஓகே, ஃபைன். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எப்படிப்பா நீங்க இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எடுத்து கோட் பண்ணி காட்டியிருப்பார், சரிங்களா? சரி, ஓகேங்க. இந்த பாயிண்ட் சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதை பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் கேளுங்க. ஆக்சுவலி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹீஸ் புத்திஸ்ட். ஆக்சுவலி நம்ம இந்த பிரம்மன் ஞான சபை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்களோட முழுக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரம்ம ஞான சபையோட இதுக்கு ஐடியாலஜிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அக்கல்ட் பிராக்டிசஸ் அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். சரி, ஓகே, சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ரிவைவலிசம் ஆஃப் தி புத்திசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், சரிங்களா? ரிவைவல் ஆஃப் தி புத்திசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது புத்த மத எழுச்சி அப்படின்னு சொல்றாங்க. புத்த மத எழுச்சி, இதுதான் இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எழுச்சி, இந்த புத்த மத எழுச்சிக்காக வந்து போராடிய அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராயோட பிரம்ம சமாஜ், ஆப்ஷன் பி தயானந்த சரஸ்வதி, ஆப்ஷன் சி அன்னி பெசன்ட் அவங்களோட தியோசபிக்கல் சொசைட்டின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ராமகிருஷ்ணா மூவ்மெண்ட், சரிங்களா? இதுல ABCD, சரியா? ஒன்னு ராமகிருஷ்ணா மூவ்மெண்ட், பிரம்ம சமாஜ், தியோசபிக்கல் சொசைட்டி, தயானந்த சரஸ்வதியோட ஆரிய சமாஜ், சரிங்களா? ஆர்யா சமாஜ், சரிங்களா? தயானந்த சரஸ்வதினு. சோ ராமகிருஷ்ணா மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிவைவலிஸ்ட், புத்துயிர், இது வந்து பாத்தீங்கன்னா ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட். இவங்க வந்து பாத்தீங்கன்னா சீர்திருத்தம், ரிஃபார்மிஸ்ட். சோ வந்து பிரம்ம சமாஜ் கிடையாது. சரி, இவங்க வந்து கடவுள் வந்துட்டு இருக்கு, அதை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா சொல்றாங்க. இவங்க புத்திசம்காக ரிவைவல்லாம் ஆகல. சரி, தியோசபிக்கல் சொசைட்டி, தயானந்த சரஸ்வதி, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும். சோ ராமகிருஷ்ணா வந்துட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹிந்துசம்ல போட்டா கூட, தயானந்த சரஸ்வதியை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களே ஹிந்து ஃபோல்குள்ள போட்டா கூட ஆப்ஷன் சி தியோசபிக்கல் சொசைட்டி. இப்படி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்சரே தெரியலனா கூட போட்டு வரலாம். இது ஆன்சருங்க. இப்படிதான் வந்து ஒரு காலத்துல போட்ட ஆன்சரு, அதுதான் ஆன்சரு. சோ இப்படி வந்து திங்க் பண்ணி நீங்க போடலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீப்பா கொஸ்டின் கிளாஸஸ் எடுக்கிறோம். சோ தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா புத்திசம்காக ரிவைவலிசம்காக போராடினவங்க, சரிங்களா? சோ அந்த பாயிண்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புத்திஸ்ட் அந்த தியோசபிக்கல் சொசைட்டியோட அந்த ஃபவுண்டர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கலோனல் HS ஆல்காட், சரிங்களா? அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மேடம் பிளாட்ஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இந்த அப்புறம் தான் அன்னி பெசன்ட் எல்லாம் வருவாங்க, சரிங்களா? இந்த ஆல்காட் இருக்காரு இல்லையா, இந்த ஆல்காட்டி விரல், ஆல்காட், சரிங்களா? இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவருடைய பேச்சை கேட்டுட்டு நம்ம அயோத்திதாச பண்டிதர் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஸ்ரீலங்காக்கு போவாங்க. நம்ம அயோத்திதாசர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீலங்காக்கு போவாரு. அங்க வந்து போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புத்திசம் அக்செப்ட் பண்ணிட்டாரு. சோ அப்ப இருந்த ஒரு புத்திஸ்ட் மாங்க், அந்த அம்மா பேர் ஒரு பேர் எழுதலன்னு நினைக்கிறேன், ஏதோ பேர் வரும், ஞாபகம் வரல, சரிங்களா? அவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அயோத்திதாசர் 2.0 அப்படின்ற பாத்தீங்களா 2.0ன்ற வெர்ஷன்ல அப்கிரேட் ஆகி இப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் வேற, இப்ப பண்ற விஷயங்கள் வேற, டோட்டலா வந்து மாத்துறாரு, சரிங்களா? சோ ஐடியாலஜிஸே டோட்டலா மாறுது. பட் சேம் ஆன்டி பிராமின்ஸ் தான், சரிங்களா? என்ன மட்டும் சொல்றேன், எப்போ ஊருக்கு போனாரு, எப்போ என்ன ஆனாருன்னு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த இவரை ஃபர்ஸ்ட் முடிப்போம், இவர் அப்புறம் அடக்கம் பண்ணோம். சரி, சொல்லுங்க. பிக்கு சுமங்கலா, தேங்க்யூ, சரிங்களா? பிக்கு சுமங்கலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. சோ அந்த மாங்க் கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆசீர்வாதம் வாங்குவார். ஓகே, நன்றி. சோ அந்த பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்லை. பட் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல நம்ம பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிலாம் அடிச்சுடுவோம், அதுக்காக யூஸ் ஆகும், சரிங்களா? ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? பிக்கு சுமங்கலா நாயக்கே, அது பாயிண்ட் எழுதிக்கோங்க. டேட் சொல்றேன், எங்க எப்ப போனாரு, 1893 1898ங்க, 1898.
சோ 1898ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் went to Sri Lanka with the influence of H.S. Alcott. சரிங்களா, converted to Buddhism. So converted to Buddhism. So Buddhismக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்வெர்ட் ஆயிட்டாரு. சரிங்களா, H.S. Alcott இவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ஸ்ரீலங்கா சென்று புத்திசம் மதத்தை தழுவினார். சோ அப்போ அங்க இருந்த ஒரு துறவி, சரிங்களா, சுமங்கல நாயக்கே, பிகுஸ் சொல்லுவாங்க இல்லையா, பிகுஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், மாங்க்னு அர்த்தம். பிகுஸ் சுமங்கலா நாயக், நாயகே, NA. சோ இவங்க தாங்க, இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க ஒரு மாங்க், இவங்க கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து அப்கிரேடட் வெர்ஷனா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா 1898ல சரிங்களா ஒரு சொசைட்டியை ஆரம்பிக்கிறாரு. எழுதிக்கலாம் 1898 சாக்கியா புத்திஸ்ட் சொசைட்டி, சாக்கியா புத்திஸ்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு சாக்கியா புத்திஸ்ட் பௌத்த கழகம், சரிங்களா, சொசைட்டி. சோ சாக்கியா பௌத்த கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1898 இந்த இயர் பாத்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். மெட்ராஸ்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஃபாஸ்ட் எழுதிட்டே வாங்க. மெட்ராஸ்ல இந்த அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சரிங்களா. சோ முக்கியமான பாயிண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல வந்து பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு இந்தியன் புத்திஸ்ட் அசோசியேஷனா மாறுச்சு. சோ இந்த அமைப்பு தான் அது. லேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன மாறுதுன்னா இந்தியன் புத்திஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மாறுதுங்க, அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ சாக்கியா புத்திஸ்ட் சொசைட்டி மெட்ராஸ்ல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட மத்த பிரான்ச்சஸ் எல்லாமே சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் புத்திஸ்ட் அசோசியேஷன் சொல்லிட்டு சொல்றோம். சோ ஏதாவது டவுட் இருக்கா இல்ல? சோ இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, சரிங்களா. சோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது பேலன்ஸ் இருக்கா? வேற எதுவும் பேலன்ஸ் இல்லை. நான் சொல்லிட்டேன் இல்லையா, சோ பண்டைய பறையர்கள் வந்து பௌத்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங் வந்து நான் ஸ்டோரியில சொல்லிட்டேன். சோ அந்த வெளிநாட்டுல இருந்து வந்த அந்த ஆரியர்கள் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாத்தையும் திருடிக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னாரு. அந்த பாயிண்ட் சொல்லியிருக்கேன், சரிங்களா. சோ ஹூ ஆர் பறையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் நீங்க போட்டுக்கொள்ளுங்கள், சரிங்களா. ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சோ பறையன்ஸ் ஆர் பறையன்ஸ் or Buddhist, earlier Buddhist land ஓட சொந்தக்காரங்க, சரிங்களா, owners of the land. so Aryans steal, அது ஆரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணிட்டாங்க இவங்க லேண்ட வந்து ஸ்டீல் பண்ணி அடைச்சு, ஓகேங்களா, திருடிட்டாங்க, ஸ்டோல், சரிங்களா, திருடியார்கள். சரி இத வந்து பாத்துக்கலாம், சரிங்களா. சோ இல்ல ஏதாவது டவுட் இருக்கா இப்ப பார்த்த வரைக்கும்? அப்புறமா 1907 ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டேன் நானு. சரி ஓகேங்க. இந்த பறையன் சொல்லும் போது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பறையன் என்ற மேகசினை யாருங்க கொண்டு வந்தா? பறையன் என்ற மேகசினை யாருங்க கொண்டு வந்தா சொல்லுங்க. பறையன் என்ற மேகசின் கமெண்ட் போடுங்க. பறையன் மேகசின் யாரு கொண்டு வந்தாங்கன்னு. யா, ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன், சரிங்களா. சோ மாத்தி போட்டுறாதீங்க, ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் தான் வந்து பாத்தீங்கன்னா பறையன் கொண்டு வராங்க, சரிங்களா. that event took place in 1886. என்னது which event? எந்த ஈவென்ட் கேக்குறீங்க? 1898 புத்திசம் கன்வெர்ட் ஆனாரு, சரிங்களா. சாக்கியா புத்திஸ்ட் சொசைட்டி 1898. இது ஸ்கூல் புக் டேட்டா, சரியா. சோ அதனால அந்த ஸ்கூல் புக் டேட்டாஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இதை நீங்க பாத்துக்கலாம். பறையன்ன்றது அந்த ஸ்டோரியை வந்துட்டு சொல்லியிருப்பார், சரிங்களா. ஓகே ஓகே, அது பழசு, சரிங்களா. சோ அது வந்து பழைய ஸ்பீச். சோ அந்த பாயிண்ட் வந்துட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எழுதி போடுறேங்க, சரிங்களா. அந்த ஒரு பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது நீங்க பார்த்து கொள்ளலாம், சரியா. சோ இயர் எல்லாம் கொடுத்திருக்க மாட்டாங்க, பட் அந்த ஜாதி பேதமற்ற திராவிடர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அடுத்து 1891க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீச் கொடுத்திருப்பாங்க, பறையன் ஸ்பீச், சரியா. சோ வேற இயர் கூட எனக்கு கிடைக்கல, இதுல தான் எழுதி வச்சிருக்கேன், சரிங்களா. ஓகேங்க.
ஏன்னா இதுக்கு மேல ரெஃபரன்ஸ் புக்ஸ்ல எல்லாத்துலயும் ஒன்னேதான் கொடுத்துருக்காங்க டேட்டாஸ். சரி அப்படியே விட்டாச்சு. இந்த டேட்டாலாம் எங்க இருந்து பிடிக்கிறீங்க? தீபிகா எம், டிசிபிள் ஆஃப் வெள்ள கலத்தி. எங்க இருக்கு இந்த டேட்டா? எந்த புக்ல? ஸ்கூல் புக்ல இருக்கா? அப்படியா? என்னத்த நோட்ஸ் எடுத்துன்னு தெரியல. சரி, ஸ்கூல் புக்ல இருந்து எல்லாத்தையும் டேட்டாஸ் எடுத்திருக்கேன். அந்த டேட்டா தெரியவில்லை. சரிங்களா? நோ ப்ராப்ளம். சரி எழுதிக்கோங்க. இது ஓல்டு 10th தமிழா? அங்கதான் மாட்டிருப்போம். நம்ம தமிழ் புக்கு பக்கமே போறது கிடையாது, ஒன்லி ஹிஸ்டரி பக்கம் தான் போறோம். சரி ஓகேங்க. ஓல்டு தமிழ் புக்ல வேற இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க இவங்க எல்லாம் பண்றது. தமிழ் புக் எல்லாம் வந்து நான் படிக்க மாட்டேன். சரி, அது வேற படிக்கணுமா? மத்தபடி ஹிஸ்டரி புக்ஸ் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன். தமிழ் புக்ல வேற கொடுத்து வச்சிருக்காங்க. சரி ஃபைன். ஓல்டு தமிழ் புக் டேட்டாஸையும் போய் பாக்குறேன். சரி, அதுல இருந்து ஒரு சில டேட்டாஸும் சொல்றேன். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தா கூட அடிச்சு விடுங்க. சரிங்களா? ஓகே, வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தா கூட அடிச்சு விடுங்க. நான் அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பிடிச்சிக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ. ஓகேங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புக்கு, ரெஃபரன்ஸ் புக்கு, ஸ்கூல் புக்கு, ஹிஸ்டரி புக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்கோம். அயோத்திதாச பண்டிதர் ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம்ல இருக்கு. ஃபைன், நிறைய பாயிண்ட்ஸ் வருது. தேங்க்யூ. சரிங்க, இன்னொரு சில பாயிண்ட்ஸ் இருக்க முடிச்சிடறேன் நான். இந்த நான் பிராமின்ஸ் அண்ட் இந்தியன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ரிலீஸ் ரிப்போர்ட். சரிங்களா? ஒரு ரிப்போர்ட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்றாரு. இன்னொரு திங்ஸ் என்னன்னா, இந்த மக்கள் நம்ம அயோத்திதாச பண்டிதர் இவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவிலையும் இங்கிலாந்துலயும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐசிஎஸ் எக்ஸாம ஒரே டைம்ல கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அயோத்திதாச பண்டிதர்லாம் வந்துட்டு அதை கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. அயோத்திதாசரும் ஒருத்தர். ஏன் வந்துட்டு இந்தியாவிலயும் அங்கேயும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்தியன்ஸ்ன்ற கான்செப்ட் வரும்போதே இவருக்கு யாரோட மைண்ட்ல யார் வராங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிராமின்ஸ். சரிங்களா? சோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆபீசர், ஐசிஎஸ் ஆபீசரா வராங்க. சோ அப்ப வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பிராமின்ஸ், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களை ரொம்ப ஒடுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு கண்டனம் தெரிவிச்சார். சரிங்களா? இது ஐசிஎஸ் எக்ஸாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துலயும் இந்தியாவிலயும் ஒன்னா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடரேட்ஸ், அந்த மிதவாதிகள் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டனம் தெரிவிச்சாரு. சோ அந்த பாயிண்ட் கூட நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே டைம்ல நடத்தணும், இந்தியாவில நடத்தணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரிட்டிஷோட ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வரட்டும் அப்படின்ற ஆங்கிள் இருந்து இவர் பேசியிருப்பார். சரிங்களா? சரி ஓகேங்க. அடுத்து வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ். ரிலீஸ்ட் ரிப்போர்ட். ரிலீஸ் தி ரிப்போர்ட். ஒரு அறிவிக்கையை ஒரு பிரகடனம் அல்லது அறிவிக்கையை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அறிவிப்பை வெளியிடுகிறார். அதுக்கு டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா நான் பிராமின்ஸ் அண்ட் இந்தியன் சர்வீசஸ். சரிங்களா? நான் பிராமின் அண்ட் இந்தியன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரிப்போர்ட்டோட டைட்டில். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, சாரி. சோ இந்த ரிப்போர்ட் நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? பிராமணர் அல்லாதவர்கள் மற்றும் இந்திய குடிமை பணிகள், இந்திய குடிமை பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்சி பணிகள், குடிமை பணிகள். சோ அதை போட்டுக்கோங்க. சோ இந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு இவர் தான் வந்துட்டு வெளியிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கலாம். சரியா? சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இப்போ ரீசெண்டா வந்து ஒரு சில இஷ்யூஸ், ஒரு சில ஸ்டோரிஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2005 செப்டம்பர் 5. சரிங்களா? சோ இவர் 1914 வந்து போய் சேர்ந்துருவாருங்க. 1914 போய் சேர்ந்துடுறாரு. சோ அந்த பாயிண்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முன்னாடி நான் கொடுத்துட்டேன். 1914 போயிட்டாரு. சரி, இவர் வந்து பாத்தீங்கன்னா 2005 செப்டம்பர். இந்த 5ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரம்பிக்கப்படுகிறது. டாக்டர் மன்மோகன் சிங் தான் வந்து ஓபன் பண்ணி விடுவார்.
நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்துட்டு ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருப்பாங்க. சோ லாஸ்ட்ல வந்துட்டு மன்மோகன் சிங் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஓபன் பண்றாங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா ரிசர்ச். சரிங்களா? எங்க இருக்குன்னா சென்னைங்க. சோ பை சென்ட்ரல் கவர்மெண்ட். சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம். சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம். சோ சென்னையில வந்துட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சென்ட்ரல் கவர்மெண்டால வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது பண்ணோம். அப்ப இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் பிரதம அமைச்சர். சோ மன்மோகன் சிங். சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஓபன் பண்ணி வைக்கிறாரு. சோ ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஆக்சுவலி இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு லைன் இருந்துச்சு சம்பந்தமே. அந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இம்பார்ட்டன்டே கிடையாதுங்க. சோ இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இம்பார்ட்டன்டே கிடையாது. பட் குரூப் 1ல அந்த லைன்ல இருந்து क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இருங்க சொல்றேன். மன்மோகன் ஸ்பெல்லிங் பாத்துக்கோங்க, MOHAN மன்மோகன். சரி ஓகே. என்ன பாயிண்ட்னு சொல்லி பாத்தீங்கன்னா அம்பேத்கர், பெரியார், ஈவேரா, உதித் ராஜ், திருமாவளவன் போன்றோர் அயோத்திதாசரின் கொள்கை வாரிசுகள் என்றால் மிகையாகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்து வச்சிருக்காங்க. சோ கொள்கை வாரிசுகள் என்றால் மிகையாகாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. யாருது? அயோத்திதாசரோட இது. இந்த கொஸ்டினை தான் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம டிஎன்பிசி வந்துட்டு குரூப் 1ல ஒரு ஆங்கிளா மாத்தி வந்து எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. நீங்க வந்து பாத்துருக்கலாம். இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் திங்கிங்ல வந்துட்டு அவரோட வாரிசா இருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சோ இந்த ஏரியால இருந்தா சுட்டிருக்காங்க. சரிங்களா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸா இருந்தா கூட நீங்க அதை பார்த்துட்டு போயிடுங்க. சரிங்களா? அதனால வந்துட்டு பிளாக் கலர் போல்டு லெட்டர்ல ரெஃபரன்ஸ் புக்ஸ்ல இருக்கா படிச்சுட்டு போயிடுங்க. நோ ப்ராப்ளம். அது இம்பார்ட்டன்டா தெரியுதோ தெரியலையோ சும்மா ஒரு கிளான்ஸ் பாத்துட்டீங்கன்னா எங்கேயாவது யூஸ் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? சோ எழுதிக்கோங்க. அந்த பாயிண்ட் கூட நான் சேர்த்து சொல்றேன். அம்பேத்கர், சோ BR அம்பேத்கர் என்னது? ஆமா, தற்கால தமிழக வரலாறு புக்ல இருந்தா அந்த லைன்ல இருந்தா அப்படியே எடுத்திருக்காங்க கொஸ்டின். அதுல பார்த்துட்டே வந்தேன் எங்க எங்க இருந்தா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்பா இப்படிலாமா கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அங்கன்னு சொல்லிட்டு 2-3 சோர்ஸ்ல இருந்து நிறைய எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பரவாயில்லைங்க, ஒரே புக்கை வச்சுட்டு அப்படியே எடுத்திருக்காங்க. சரி, BR அம்பேத்கர், பெரியார். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் மெயின்ஸ்க்கு இதுல இருந்தா எடுத்திருந்தாங்க. அப்பயே உஷாரா இருக்கணும். உதித் ராஜ். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அயோத்திதாசருடைய கொள்கை வாரிசுகள் அப்படின்னு சொல்றாங்க. கொள்கை வாரிசு. பெரியார புடிச்சுக்கிட்டு பெரியாருன்ற ஒரு டேர்ம் வந்துருச்சு இந்த ஏரியால. சரிங்களா? அதனால கேட்டிருக்காங்க. சரிங்க. சோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கொள்கை வாரிசுகள் ஆஃப் அயோத்திதாசர். சரிங்களா? சோ கொள்கைனா என்ன தமிழ்ல சொல்லுவீங்க? கான்செப்ட். கொள்கைக்கு தமிழ் இதே இங்கிலீஷ் வேர்டு. தமிழ்லயும் இடிக்குது, இங்கிலீஷ்லயும் இடிக்குது. கொள்கைக்கு என்னங்க சொல்லுவீங்க? ஐடியாலஜி. வேற ஏதாவது நல்ல வேர்டு ஏதாவது சொல்லுங்க. ஐடியாலஜி விட்டு வேற ஏதாவது கொள்கைக்கு இங்கிலீஷ் புலவர் இருப்பீங்களே யாரோங்க? பிரின்சிபல்ஸ், கொள்கை அதெல்லாம் இல்லை. வேற ஏதாவது நல்ல வேர்டு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் எல்லாம் இருக்கீங்களே கமெண்ட் போடுங்க. சரி, கொள்கைக்கு நல்ல வேர்டு இங்கிலீஷ் வேர்டு எனக்கு புடிச்சு கொடுங்க. சரிங்களா? சோ இங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொள்கை வாரிசுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. எனி டவுட்ஸ்? பாலிசி எங்க கொள்கை வாரிசுக்கான ஒரு டெஃபினிஷன் டேர்ம். சரி ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க அப்புறமா யோசிச்சுட்டு சொல்லுங்க. இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சோ இவங்களை முடிச்சிட்டோம். சரியா? சோ வேற எந்த பாயிண்ட்ஸுமே இல்லை. சோ நாளைக்கு வந்து யார ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாயர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிடி தியாகராயர், இவங்களை பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்குள்ள போயிடலாம். சரியா? சோ வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அப்புறம் அன்அகாடமில வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஃப்ரீ கிளாஸஸ்ல
ஸ்பெஷல் கிளாஸஸ்ல எடுக்கிறேன் இல்லையா, சோ அதுல விமன் லீடர் சீரிஸ் ஆகட்டும் எந்த கிளாஸஸ் போட்டாலும் நீங்க அதையும் ஃபாலோ பண்ணி முடிங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்னால கிளாஸஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடியாது. இவ்வளவு டீப்பா நம்ம ஒரு டாபிக்ஸ்மே பார்த்துட்டு போனா வச்சுக்கோங்க நான் முடிக்க மாட்டேன். ஒரு வருஷம் ஆனாலும் நான் முடிக்க மாட்டேன். சரிங்களா, அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். சோ அதனால வந்து பாருங்க அன்அகாடமி அதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கிளாஸஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க. சரியா, சோ மார்னிங் போடுறேன் இல்லையா 10 o'clock. சோ அதுல வந்து நீங்க நோட்ஸ் எடுத்துருங்க. அங்க எடுத்த டாபிக் நான் இங்க எடுக்கல. அதே ஏன்னா ஃப்ரீ கிளாஸ் தானே, ஏன் தேவையில்லாம இங்க திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நான் விட்டுறேன். சோ பட் அதோட லிங்கை வந்துட்டு நான் கம்பைல் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துறேன். அதுல நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சரியா, சோ அன்அகாடமில ஏன்னா சேம் திங் தான் எடுக்க போறேன். ஃப்ரீ கிளாஸ்ன்றதால வந்து கம்மியாலாம் எடுக்க மாட்டேன். அங்கேயும் வந்துட்டு இதே மாதிரி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மாதிரி நான் எடுத்தேன்னா அதே மாதிரி தான் ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. பாலிசி ஹேர் தேங்க்யூ. சரிங்களா, சோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சரிங்களா, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. HEIR. சரிங்களா, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. டுடே செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். சோ அயோத்திதாசரை பத்தி வேற ஏதாவது 1-2 பாயிண்ட்ஸ் அந்த தமிழ் புக்ல எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே அந்த 2-3 பாயிண்ட்ஸ் கூட சொல்லுங்க. நான் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிருக்கேன் அதையும் நான் இங்க கிளாஸ்ல சொல்லிடுறேன். அது நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். 10th ஓல்டு தமிழ் புக். சரிங்களா, சோ ஓகே தேங்க்யூ. சோ தமிழ் புக்ல எல்லாம் கொஸ்டின்ஸ் கேக்குறானுங்க. சரி ஃபைன். எங்க இருந்தெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க. முடியலைங்க, தமிழ் புக் தமிழ் படிக்கனாலே போக மாட்டேன் அந்த பக்கம். சரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. வேற ஏதாவது டாபிக் ஏதாவது பாயிண்ட்ஸ் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சோ அந்த பாயிண்ட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நான் இன்க்ளூட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் கிளாஸஸ் ஏதாவது எடுக்கும்போது அதையும் பாயிண்ட்ஸ் அதையும் கொடுத்துறேன். சரி ஓகே தேங்க்யூ பாய், நன்றி வணக்கம். செஷனை எண்ட் பண்றேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்ப கேளுங்க. எனி டவுட்ஸ்? wrote a history of Indradesa Saritran. சரி ஓகே, சரி ஓகே. மற்ற பாயிண்ட்ஸ் நான் அந்த 10th புக்கையும் போயிட்டு ஒரு கிளான்ஸ் நான் பாத்துறேன். பார்த்துட்டு உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ்ல பேலன்ஸ் ஏதாவது பாயிண்ட் மிஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா, சோ தேங்க்யூ பாய், நன்றி வணக்கம். சோ செஷன் நான் எண்ட் பண்றேன். சரிங்களா, திருக்குறளுக்கு எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி கேக்குறீங்க. லிசன், திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு என்ன வேணும், எக்ஸ்பிளனேஷன் வேணும். சரிங்களா, சோ ஸ்கூல் புக்ல 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய கம்பைலேஷனை மட்டும் திருப்பி திருப்பி படிக்க போதுமானது. அதை விட்டு வேற எதுவுமே தேவையில்லை. மெயின்ஸ்க்கு நம்ம தனியா பாத்துக்கலாம். பிரிலிம்ஸ்க்கு இது போதுங்க. ஸ்கூல் புக்ல இருந்த கொஸ்டின்ஸ் அப்படியே ஓப்பனா தான் கேக்குறாங்க, அவ்வளவு ஒன்றும் டிஃபிகல்ட்டா இல்லையே. சோ அது மட்டும் பாத்துக்கோங்க. ஏதாவது மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போட்டோ பிடிச்சி அனுப்பிடுறேன். சோ அதுல இருக்கக்கூடிய திருக்குறளோட இன்ட்ரோடக்ஷன், திருவள்ளுவர் யாரு, எப்படிப்பட்டவர், அவருக்கு எத்தனை மனைவிகள், சோ எத்தனை பிள்ளைகள், அது எல்லாத்தையும் கூத்து வச்சிருப்பாங்க. சோ அதை வந்து ஒரு கிளான்ஸ் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, திருக்குறளுக்கு திருவள்ளுவருக்கு மேரேஜ் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாலே டவுட். இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாசுகி எங்க இருந்து வந்தாங்க, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, பசங்க, அதெல்லாம் புது புதுசா எல்லாம் வந்து பேருங்க. திருவள்ளுவரோட பேர் கூட நமக்கு தெரியாது. சரிங்களா, திருவள்ளுவருக்கு பேர் தெரியாது நமக்கு, அவரோட உண்மையான நேம் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. திருவள்ளுவர்ன்றது அவரோட பேர் கூட கிடையாது. இது மாதிரி நிறைய இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவா கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். பட் தமிழ் வேர்டு, தமிழ் திருக்குறள் அதெல்லாம் வாயில வராது. சரிங்களா, சரி ஓகேங்க, தேங்க்யூ பாய், நன்றி வணக்கம். நான் செஷன் எண்ட் பண்றேன்.